டெய்லி யூசிங் சென்டென்சஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், எந்த இடம், இது எந்த இடம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? எந்த இடம் அப்படின்னு கேட்குறத வாட் இஸ் த லொக்கேஷன். லொக்கேஷன் அப்படின்னா இடம் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு என்ன ஆச்சு இல்லைன்னா என்ன வியாதி அப்படிலாம் கேட்பாங்க. டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு இல்லை என்ன வியாதி அப்படின்னு கேட்குறத, வியாதி அப்படின்னா நோயின்னு சொல்லுவாங்கள்ல, அது வாட் இஸ் யுவர் இல்னஸ், வாட் இஸ் யுவர் இல்னஸ் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு இன்னும் நேரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறது. எக்ஸாம் ஹாலில் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்குமா, ஒரு கொஷின் எழுதணும் அப்போலாம் எக்ஸ்கியூஸ் கேட்பாங்கல்ல கடைசியில் பேப்பர் பிடிங்கிட்டு போகும்போது, அதை கேன் ஐ ஹாவ் மோர் டைம், கேன் ஐ ஹாவ் மோர் டைம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறத நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? யோசிச்சு தெளிவாக பாருங்கள். வாட் டூ யூ திங்க் அபவுட் திஸ், அபவுட் திஸ்னால் இதை பற்றி, வாட் டூ யூ திங்க்னா இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மீனிங். உங்களுக்கு வித்தியாசம் ஏதாச்சும் தெரியுதா, உங்களால் இதில் இருக்க வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியுதா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வித்தியாசம்னா என்ன? டிஃப்ரென்ஸ் தானே. கேன் யூ see த டிஃப்ரென்ஸ், கேன் யூ see த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களால் வித்தியாசத்தை பார்க்க முடியுதா, தெரியுதா, உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா இதில் அப்படின்னு கேட்குறது தான் இதோட மீனிங். ஏன் இன்னும் எனக்கு தெரியல, ஏன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது எனக்கு மனசுக்கு எதுவும் மாறியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை ஐ டோன்ட் நோ வை, ஐ டோன்ட் நோ வை அப்படின்னா ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்கிற மீனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நீ கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நம்ம எப்படி சொல்லலாம்? கண்டிப்பாக அப்படின்னா மஸ்ட் யூஸ் பண்ணும். ஸோ யூ மஸ்ட் கோ தேர், கோ தேர்னா அங்கே போகணும், யூ மஸ்ட்னா நீ கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மீனிங். துன்பங்களுக்கு பயப்படாத, கஷ்டம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், அது போயிடும். ஸோ துன்பத்தை கண்டு நீ பயப்படாத அப்படிலாம் சொல்கிறத எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃபியர் நாட் ட்ரபிள்ஸ், ஃபியர் நாட் ட்ரபிள்ஸ், துன்பத்தை கண்டு நம்ம பயப்படவே தேவையில்ல அப்படிங்கிற மீனிங். அடுத்தது, அவரு பார்க்க தான் அப்படி இருப்பார் ஆனால் ரொம்ப தந்திரமானவர் அப்படின்னு சொல்கிறத ஷீ இஸ் கன்னிங் மேன். கன்னிங்னா தந்திரமானவர் அப்படிங்கிறது தான் இதில் கன்னிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஹீ இஸ் கன்னிங் மேன், ஷீ இஸ் கன்னிங் உமன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பாய் பாய். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன்.